ஸ்ரீ குருப்யோ நமः. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நான் நேற்றுக்கே சொன்ன மாதிரி நம்ம வருஷத்தில் 4 நவராத்திரி செலிப்ரேட் பண்ணுவோம். அதில் இன்னையிலிருந்து ஷாமலா நவராத்திரின்னு சொல்லிட்டேன்னு 9 நாட்கள் விமரிசையாக மாத்தங்கியை ஒரு பிரதானமாக வச்சுட்டு பண்ணக்கூடிய ஒரு நவராத்திரியாக இருக்குது. அதுவும் பிப்ரவரி 2ஆம் தேதி வசந்த பஞ்சமின்னு சொல்லக்கூடியது. 12ஆம் தேதி திரிபுர சுந்தரி லலிதா ஜெயந்தின்னு விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. சரி, இது ஒரு சும்மா ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன், இது மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன். விப்ரநாராயணர் ஆழ்வார்கள் சரித்திரத்தில் பார்த்துட்டு இருக்கோம். இந்த தேவதேவி ரங்கன் ரங்கான்னு சொல்லக்கூடிய வாயில் தேவதேவி தேவதேவின்னு சொல்ல வைக்கிறேன்னு இப்போ மனசில் தீர்மானம் பண்ணிட்டு சபதமே போட்டுடுறா. அவ அக்காயிட்டக்க என்ன பண்ணுறா, தான் போட்டுருக்கிற அந்த ஆபரணங்கள் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு துளசி மாலையை வேர் பண்ணிண்டா. ஒரு காவி ட்ரெஸ் மாதிரி ஒரு சாதாரண ஒரு சாரி மாதிரி ஒன்று கட்டிட்டு ஒரு பூக்கொடை மாதிரி வச்சுட்டு பூக்கொடை வச்சுட்டு வருத இவா விப்ரநாராயணருடைய நந்தவனத்துக்கு வரான். இந்த விப்ரநாராயணர் ஆஸ் யூஷுவல் நான் ரங்கா ரங்கா ரங்கான்னு பூ மாலையை பறிச்சு பூக்களை எல்லாம் பறிச்சுட்டு பூ மாலை தொடுத்துண்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இவ விசும்பர அழுதுன்னு இருக்கா மண்டபத்தில் உட்காந்துட்டு. யாரோ விசும்பர சத்தம் கேட்கறதே, யாரோ அழறா மாதிரி இருக்கே அப்படின்னு இந்த விப்ரநாராயணர் பார்க்குறாரு. அன்னைக்கு அந்த மழையில் அவளை பார்க்கல, அதனால் அவதான் இவர்னால கண்டுபிடிக்க முடியலை, தெரியல அவருக்கு. இவர் என்ன பண்ணுறார், அப்படி கிட்டக்க யார் இது அழறது, என்னம்மா இது, யாருமா நீயே? நான் ஒரு அனாதை, எனக்கு ஒரு யாருமே இல்லை அப்படிலாம் சொல்லாதம்மா. இந்த உலகத்தில் ரங்கனுடைய குழந்தைகள் நாமெல்லாம், ரங்கன் இருக்கிற போச்சே யாருமே அனாதை கிடையாது அப்படின்னு விப்ரநாராயணன் ரொம்ப ஒரு கேஷுவலாக கன்சோல் பண்ணுறார். இவ தான் நடிக்கிறாளே, இந்த மாதிரி எனக்கு யாருமே இல்லை, நான் இந்த மண்டபத்தில் தங்கிக்கலாமா, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமோ நான் அதை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. இப்போ தாராளமாக தங்கிக்கோமா, இந்த மண்டபத்தில் தங்கிக்கோமா. ஏன்னா அவளுடைய உருவம் ஒரு சாது மாதிரி, ஒரு சாது நார்மல் ட்ரெஸ் போட்டு துளசி மாலையெல்லாம் போட்டுருக்கா இல்லையா. இவருக்கு இந்த அவ கபட நாடகம் ஆடுறாங்கிறது இவர்னால தெரியல, இவருக்கு கண்டுபிடிக்க முடியல. தங்கிக்கோமா, நீ வாட்டுக்கு மண்டபத்தில் தங்கிக்கோமா அப்படின்னு சொல்லிடுறார். இவளும் என்ன பண்ணுறா, ரொம்ப நடிக்கிறா. அழகாக அந்த பூக்கள்லாம் பொறிக்கிறது, நந்தவனத்துக்கு தண்ணி விடுறது, ரங்கா ரங்கா ரங்கான்னு சொல்கிறது, அந்த மாலையை கட்டி பகவானுக்கு கொடுக்கறது அவர்கிட்ட, இப்படியே அவருக்கு ஒரு அசிஸ்டண்ட் மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கா. இவோ பக்திமானா நடிக்கிறார். அன்னையத்து மாதிரியே ஒரு தடார்னு ஒரு பெரிய மழை காலம்தான் அது. ஒரு சூறக்காற்று பயங்கரமாக அடிக்கிறது. இவதான் தேவதேவி மண்டபத்தில் தான் தங்கியிருக்கா, அவருடைய குட்டிலில் தங்கலையே இல்லையா. இப்போ என்ன பண்ணுறா, இந்த மழை பயங்கரமாக இது பண்ண உடனே அப்படியே நடுங்கிறது, குளிர் நடுங்குறான், நிஜமாலுமே குளிர்றது. இவன் இன்னும் ஜாஸ்தியாக நடுங்குற மாதிரி நடுங்கிட்டு அப்படியே இது பண்ணிட்டு இருக்கா. அப்போது இவர் விப்ரநாராயணர், சிச்சோ இந்த பொண்ணு இப்படி பாவம் நடுங்கின்னு இருக்கே, மாமா மாமா என்னை குட்டிலில் ஆசிரமத்து குடிலில் நீ உள்ளவாமா அப்படின்னு இவர் உள்ள கூப்பிடுறார். அவ்வளோதான், உள்ள நுழைஞ்சவ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய மனசுலையும் அவ இடம் பிடிச்சுட்டான். மனசில் இடம் பிடிக்கிறத விட என்னன்னா, எந்த அளவுக்கு ரங்கா 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 ரங்கான்னு சொல்லிட்டு இருந்தாரோ இப்போ அந்த ரங்காங்கிறதே விட்டுவிட்டார். தேவதேவி 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 இப்படியே சொல்லிட்டு இருக்கார். அதாவது அவ இல்லைன்னா நான் இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு இவர் வந்துட்டார். அதுதானே அவளும் சபதம் போட்டுட்டு வந்திருக்கா அவ அக்கா கிட்டக்க, ரங்கனா ரங்கன் சொல்ற வாயால தேவதேவி அப்படின்னு சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு. இவன் என்ன பண்றா, இவன் பைத்தியம் ஆயிட்டான், தேவதேவி தேவதேவின்னு பைத்தியம் ஆயிட்டான்.
அப்படின்னு இவன் ஒரு நாள் என்ன பண்ணுறா, தன்னுடைய வீட்டுக்கு போகிறேன்ட்டு. இவளுக்கு தான் வீடு இல்லை அதெல்லாம் சொல்லியிருக்காள், அனாதன்னு தான் சொல்லியிருக்கா. ஆனால் இவன் என்ன பண்ணுறா, இவர்கிட்ட சொல்லாமையே, விப்ரநாராயண்கிட்ட சொல்லாமையே இவ வீட்டுக்கு போயிடா. அவ இல்லாமல் இவருக்கு ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுறார். என்ன நடக்கிறதுனே இவருக்கு தெரியல. அந்த அந்த கொற்ற மழையிலையும் தண்ணி பாய்ச்சினவ தண்ணி பாய்ச்சலை, பூ பொறிக்கலை, மாலை தொடுக்கலை, ரங்கா ரங்கான்னு சொல்லலை, தேவதேவி தேவதேவி தேவதேவின்னு அப்படியே ரோட்டில் நடந்து போயிட்டே இருந்தால் யாரோ ஒருத்தர் சொல்லி தேவதேவி வீட்டை காமிச்சு கொடுத்துட்டார். அப்போ கூட அவருக்கு மைண்டில் வந்து அவள் அனாதன்னு சொல்லி உள்ளே நுழைஞ்சாளே, இப்படி நம்மளை இந்த வீடெல்லாம் இப்படி காமிக்கிறாளே, அந்த மாதிரி அவருக்கு தோணவே இல்லை. ஒரு கெட்ட காலம் வந்துடுத்துன்னா புத்தி நம்மளுக்கு மறைச்சுடுத்து அப்படின்னா எல்லாமே மறந்து போய்டுறது இல்லையா. அவள் அனாதன்னு சொல்லி வந்திருக்கா, அப்படிப்பட்டவளுக்கு வீடு ஏது, இப்படி துளசி மாலையெல்லாம் போட்டு ஒரு சாது மாதிரி வந்தாலே, இப்போ போனால் அவள் அம்மா இருக்கா, அவள் அக்கா இருக்கா, அப்படியே பல 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 பலன்னு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்து நிற்கிறா, நான் தான் தேவதேவிங்கிறா. இவருக்கு வந்து தேவதேவி என்னை விட்டுட்டு போயிட்டியே, தேவதேவி என்னை விட்டுட்டு போயிட்டியே அப்படின்னு ஒரு வாசலில் உட்காந்து பரம்புறான். இப்போ அம்மா என்ன பண்ணுறா, இப்படிலாம் வந்து நீ வந்து கத்தினேன்னா இப்போ ராஜ தர்பாரில் ஆடக்கூடியவ, இந்த மாதிரிலாம் ஒரு ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடியவ, அவளுக்கு அந்த பொசிஷன் போயிடுத்துன்னா என்ன பண்ணுறதுன்னு அவள் அம்மாவுக்கு கவலை. இவரா பைத்தியமாட்டம் கதவு வாசல்லையே, வீட்டு வாசல்லையே உட்காண்டிருக்கார் தேவதேவி தேவதேவி தேவதேவின்னு சொல்லிட்டு. அப்போ நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா நீ இந்த மாதிரிலாம் ஒரு சாது மாதிரிலாம் பணங்காசெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் வந்து நின்னேன்னா உன்னை தேவதேவி கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன், நிறையா பணங்காசெல்லாம் எடுத்துன்னு வந்தால் தான் அவளை பார்க்கவே வருவாவோ, உன்னை பார்க்கவே வருவாவோ தேவதேவி, இல்லாட்டி வரமாட்டாவோ அப்படின்னு அவள் அம்மா ஆர்டர் பண்ணி கதவை சாத்தி விட்டா. அவளையும் வெளியில் அனுப்பல. அவளை பற்றி கவலையே படலை தேவதேவி. ஏன்னா அவளுக்கு வேண்டியது அவனை பைத்தியமாக்கணும். என்னுடைய அழகாக அவன் ரசிக்காமல் விட்டுட்டான் இல்லையா, அதனால் அவருடைய வாயிலேருந்து ரங்கா கபையில் தேவதேவி சொல்ல வச்சாச்சு. ஸோ ஷீ வாஸ் நாட் தட் மச் பர்டிகுலர் ஃபார் மேரேஜ். ஆனால் அவன் அம்மா வந்து சரி இவன் இவ்வளோ பைத்தியமாக இருக்கானே, நியூஸ் தெரியும் போய் எல்லாருக்கும் தெரிஞ்சுன்னா அசிங்கமாக போயிடுமே, அதனால் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா நிறைய பணங்காசெல்லாம் கொண்டு வரணும். பணங்காசுக்கு நான் எங்கே போவேன், வீட்டு வாசல்லையே உட்காந்துருக்கார். யார் வீட்டு வாசல்ல, அந்த தேவதேவி வீட்டு வாசல்லையே கதியாக உட்காந்துருக்கார். என்ன நடந்தது நாளை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம்.